மரத்தில் எப்படின்னாக்கா வந்து உள்ளே போக போக வந்து அது வைரம் பாஞ்சிக்கிட்டே போகும். நடுவுலலாம் ரொம்ப வைரமாக கல் மாதிரி இருக்கும். ஆனால் புல் வகையில் உள்ளே போக போக வந்து எளிமையாகிக்கிட்டே போகும். அதாவது கூடு மாதிரி இருக்கும். அதுதான் புல் வகைகள். இப்போ நெற்பயிரெல்லாம் பெருசாக வளர்ந்த பிறகு எடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து பைப் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வெற்றிடமாக இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரா மாதிரி கூட பயன்படுத்த முடியும். இது மட்டும்தான் புல் வகைகள்னு கிடையாது. நம்ம மரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது கூட பல இது வந்து புல் வகைகள் தான். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு. பனை, தென்னை இதெல்லாமே புல் வகைகள் தான். அழகு மரங்கள் நிறையாது புல் வகைகள் தான். அந்த மரத்தை வெட்டணுன்னா உள்ளே போக போக கூடாக போகும். உள்ளுக்குள்ளே வந்து மரம் அதிகமாக இருக்காது, அது வந்து அந்த கூடாகவே இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே வந்து புல் வகைகள் தான். பேரிச்சம்பழம் மரம் கூட புல் வகைகள் தான். அந்த மரங்களை தான் வந்து குழாயாக பயன்படுத்துவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க கூடை வந்து ரொம்ப ஈஸியாக செதுக்கி எடுத்துட்டோம்னா அழகான வந்து குழாய் மாதிரி வந்துடும். அந்த குழாயை வந்து பைப் லைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்துருக்கேன். மஸ்கட் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன். மலைகளில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணியை வந்து இந்த பேரிச்சம்பழ மரத்தை வந்து கூடாக்கி உள்ளுக்குள்ளே அது வந்து ஒரு பைப் மாதிரி இதாகும். அதை போட்டு தான் ரொம்ப 2-3 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு தண்ணியை எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணியை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து உள்ள பேரிச்சம்பழ மரத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எது புல் வகைகள் எது மரங்கள்னு.